நான் ரோப் ஏற போகிறேன் எபிசோடு 2. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ரோப் ஏறதுக்கு என்னென்ன மசில்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதில் ஒரு மசிலை தான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரோப்பில் நம்ம 6 மீட்டர் தான் டபுள் ஸ்டார். ஏன்னா சிங்கிள் ஸ்டார் பற்றி பேசாமல் டைரெக்டாக டபுள் ஸ்டார் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் மைண்டில் பிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏறினா டபுள் ஸ்டார் தான் ஏறணும், அதுக்காக தான் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்மளால் ஈஸியாக டபுள் ஸ்டார் அடிக்க முடியும். நம்ம ரோப்பு ஏறணும்னா டபுள் ஸ்டாரு நம்மளுடைய பாடி புல்லிங் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம பாடி புல்லிங் பவர் வேணும்னா அப்போ எந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் லேட். நம்ம லேட் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாவே நம்ம பாடியே புல்லிங் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோப்பில் நம்ம 12 இருந்து 15 ஸ்டெப்பு நம்ம ஒரு ஹேண்டுக்கு ஒரு ஹேண்டு மாற்றி நம்ம ஏறும்போது ஈஸியாக டபுள் ஸ்டார் நம்மளால் அடிக்க முடியும், டிஸ்டன்ஸும் கவர் ஆகும். ஸோ இப்போ வாங்க ஒர்க் அவுட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லேட் ஸ்ட்ரென்தனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அவுட் தான் புல்லப்ஸ். இந்த மாதிரி உங்களால் 10ல இருந்து 12 புல்லப்ஸ் அடிக்க முடியுதுன்னா உங்களால் ஈஸியாக டபுள் அடிக்க முடியும். இல்லை என்னால் ஒரு புல்லப்ஸ் கூட அடிக்க முடியல, இல்லை நான் ரொம்ப பிகினராக இருக்கேன், எப்படி புல்லப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களால் ஒரு புல்லப்ஸ் கூட அடிக்க முடியலன்னா இந்த வேரியேஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு வாலோ இல்லை ஒரு போஸ்டர் இருக்கும், இந்த மாதிரி லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாரை பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எந்த ஒரு இப்படி பேக்கு பின்னாடி தள்ளுறதோ இல்லை வயிறு இப்படி ஃப்ரண்ட்டில் தள்ளுறதோ இருக்கக்கூடாது. நம்ம பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நம்மளால் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ, கையை ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியுமோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு புல் பண்ணி க்ளோஸ் போகுங்க. திரும்ப அகைன் ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. திரும்ப அகைன் க்ளோஸ் டவுன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்டுக்கு 3 செட்டு போங்க. இந்த வேரியேஷனை மாற்றுங்க. அடுத்த வேரியேஷன் என்னன்னா போய் பார்க்கலாம். புல்லப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது செகண்ட் வேரியேஷன் ஒர்க் அவுட் தான் இன்வெர்டட் ரோ. அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பைப்போ இல்லாச்சு நம்ம ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும் போதோ அதில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பைப் இருக்கும்போது கீழே போயிட்டு சேம் நம்ம புல்லப்ஸ்க்கு லெக் க்ரிப் போகிறோமோ அந்த மாதிரி க்ரிப்பை பிடிச்சிக்கிட்டு நம்ம லெக்கில் ஹீலில் மட்டும் தான் நம்ம பாடி வெயிட்டு ஃபுல்லாக வச்சு விற்கிற தான் இருக்கணும். இந்த மாதிரி பட்டை வச்சு இல்லை கீழெல்லாம் உட்காரக்கூடாது. போயிட்டு ஜஸ்ட்டு கவுண்ட் சொல்லும் போது சின்ன அப் பண்ணிவிட்டு டவுன், திரும்ப கவுண்ட் 2க்கு அப் பண்ணிவிட்டு டவுன், 3க்கு அப் பண்ணிவிட்டு டவுன். சேம் அதே மாதிரி தான் நம்ம வால் புல்லப் சொன்ன மாதிரி தான் 15 கவுண்ட்ஸுக்கு ஒரு செட்டு பண்ணலாம். இந்த மாதிரி 3 செட்டு பண்ணுங்கள், நல்லாவே ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த வேரியேஷன் பார்க்கலாம். புல்லப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தேர்ட் வேரியேஷன் ஒர்க் அவுட் தான் டெத் ஹேண்ட் புல்லப். இந்த மாதிரி புல்லப்ஸ் பார் இருக்கு இல்லைங்களா, புல்லப்ஸ் பாரில் போயிட்டு ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஹேங்கிங் பண்ணும்போது நம்ம பாடி ஃபுல்லாக லூஸாக ஃப்ரீயாக விட்டு ஸ்ட்ரெச் பண்ணி ஹேங் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஹேங் பண்ணி ஜஸ்ட் புல்லப்ஸ் போகிற மாதிரி ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஹேங்கிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம லேட் நல்லாவே டென்ஷன் ஆகி ஸ்ட்ரென்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் டைமிங் வச்சு பண்ணலாம். 30 செகண்ட்ஸுக்கு ஒரு டைம் ஹேங்கிங் பண்ணலாம். அடுத்து 40 செகண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரியும் டைமே டியூரேஷனே அதிகப்படுத்தியும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது புல்லப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான 4th வேரியேஷன் தான் ஸ்கேப்லர் புல்லப்ஸ். அது ஒன்றும் கிடையாது, நம்ம புல்லப்ஸ் போகிற மாதிரி தான் பார்கிட்ட போயிட்டு ஹேங்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக புல்லப்ஸ் போகாமல் ஜஸ்ட் ஹாஃப் புல்லப்ஸ் தான். 2 3 இந்த மாதிரி நீங்கள் ஹாஃப் புல்லப்ஸ் போகிறதா ஸ்கேப்லர் புல்லப்ஸ். இந்த மாதிரி புல்லப்ஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். வாங்க அடுத்த வேரியேஷன் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னால் 2 புல்லப்ஸ் கூட அடிக்க முடியலன்றவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒர்க் அவுட். இல்லை என்னால் ஒரு 5 புல்லப்ஸ் அடிக்க முடியுது, 6 புல்லப்ஸ் அடிக்குதுன்னா அப்போ இப்போ சொல்லிக் கொடுக்குற ஒர்க் அவுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ என்னன்னா ஜம்பிங் புல்லப்ஸ். அதாவது எப்படின்னா என்னால் 5 புல்லப்ஸ் அடிக்க முடியுது, அதுக்கு மேலே புல்லப்ஸ் அடிக்க முடியலன்னா நீங்கள் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு புல்லப்ஸ் பார்க்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி புல்லப்ஸ் அப் பண்ணிவிட்டு அகைன் ஸ்லோவாக டவுன் நார்மலாகவே. திரும்ப அகைன் கவுண்ட் 2க்கும் ஜம்ப் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு அகைன் டவுன். இந்த மாதிரி நீங்கள் புல்லப்ஸ் ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதுவும் ஒரு செட்டுக்கு 15 கவுண்டில் பண்ணலாம். 3 செட்டு பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். வேரியேஷன் 6 தான் பார்க்க போகிறோம். புல்லப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 6th வேரியேஷன் ஒர்க் அவுட் தான் இப்போ பார்க்க போகிறோம். நெகட்டிவ் புல்லப்ஸ். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஹைட்டாக ஒரு ஸ்டூலோ இல்லை ஒரு பெஞ்சோ வச்சுக்கிட்டு நம்ம பாருக்கு ஈக்குவலாக ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்து சின்ன பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஸ்லோவாக டவுன். சரிங்களா? திரும்ப அகைன் நம்ம டேபிள் மேலே நின்றுக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு திரும்ப சின்ன பண்ணிவிட்டு
ஸ்லோவாக இறங்கும்போது கீழே டவுன். இந்த மாதிரி நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணாவே நமக்கு ஸ்ட்ரென்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நம்மளுடைய புல்லிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு லேட்டை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ஒர்க் அவுட் தான் பார்த்துருப்போம், புல்அப்ஸ். சரி, இது எத்தனை நாளில் நமக்கு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியோட மசில் ஸ்ட்ரக்சரை பொறுத்து, நம்ம இருக்கிற டயட்டை பொறுத்து, ஃபுட்டை பொறுத்து, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு எத்தனை நாளில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுறது டிசைட் பண்ண போகுது. அடுத்து லேட்டுக்கான ஒர்க் அவுட் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் லேட்டுக்கு ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 48 ஹவர்ஸ் உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது, அந்த மசிலும் பில்ட் ஆகாது. ஸோ 48 ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம் ரெஸ்ட்டுக்காக. அப்புறம் மசில் ரிக்கவரி ஆகிறதுக்காக ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்காக எவ்வளோ ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறீங்க, எப்படி டயட் பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்கலாம்னா கிரிப் தான். ரோப் ஏறதுக்கு மேஜரான ஒரு ரோல் பண்ணக்கூடியது தான் கிரிப்பு. அது கிரிப் எப்படி டெவலப் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா PCSIக்காக படிச்சுட்டு இருந்தாங்களா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.